ஹாய் நண்பா, தமிழ் பேச தெரிந்தால் போதும் நீங்கள் வீட்டில் இருந்தபடி 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆமாங்க, டாப் எம்என்சி கம்பெனியான நெக்ஸ்ட் வேவ்ல இருந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். வருடத்திற்கு 6 லட்சம் ரூபாய் சம்பளம். அப்போ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலிடாக 50,000 earn பண்ண போறீங்க. குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. வாரம் 6 நாட்கள் மட்டும் நீங்கள் வேலை பார்த்தா போதும். ஒரு வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. முழு தகவலை சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் வேவ்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அதே மாதிரி அப்ளிகேஷன் லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வேவ்ல தற்பொழுது பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃப்ரெஷருக்கான ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. அதுவும் தமிழ் லாங்குவேஜில் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். குறிப்பாக உங்களுக்கு தமிழ் நல்ல பேச எழுத தெரியுதா, நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க. அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலை வாய்ப்பு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடி மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கேட்டகரி, அதாவது நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க. இந்த ஜாபுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தளவு இப்போ நெக்ஸ்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய நிறைய கோர்சஸை வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுடைய ஜாப் ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும், அதாவது கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். கோர்ஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறது. அதே மாதிரி கோர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு A to Z கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அதே மாதிரி கோர்சஸ் பற்றின டெமோ கிளாஸஸை நீங்கள் ஃபோன் கால்ஸ் மூலமாக இல்லைனா வீடியோ கால்ஸ் மூலமாக தெரியப்படுத்துறதா இருக்கட்டும். இந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாப் ரோல் இருக்கும். இதில் குறிப்பாக கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய டைரக்ட் இன்ட்ராக்ஷன், அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. மற்றபடி ஃப்ரெஷரும் எலிஜிபிள் தான். சரிங்களா? இந்த ஜாபுக்கான ரோல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட். அவங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஜாபோடைய ஒரு மெயின் ஜாப் ரோல்ஸாக இருக்குது. அப்போ சேல்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ சேல்ஸை க்ளோஸ் பண்ணுறது, என்ரோல்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதே மாதிரி நீங்கள் இன்ட்ராக்ஷனை ட்ராக் பண்ணி லீட் குவாலிட்டியாக ஃபீட்பேக் சொல்கிறது, அண்ட் உங்களுக்கு வீக்லி டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாப் ரோல்ஸே இருக்குதுங்க. இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டியை பார்த்துடலாம். ஸோ தமிழில் வந்து எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு சில ஸ்கில்ஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து இப்போ இந்த ஜாப் ரோல் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணுறது தான் இந்த ஜாபோடைய ஒரு மெயின் ரோல் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது ஒரு எம்பதி ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கணும், ட்ரஸ்ட் பில்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கணும், அண்ட் நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக சேல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும். இது வந்து ஒரு எட்டெக் கம்பெனி தான். அப்போ எட்டெக் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ். மற்றபடி ஃப்ரெஷரும் வந்து எலிஜிபிள் தான். அண்ட் தென் லாங்குவேஜ் நாலேஜ் பற்றி போட்டிருக்காங்க. நேட்டிவ் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ், அதாவது தமிழகத்தை சேர்ந்த கேண்டிடேட் மட்டும்தான் எந்த ஒரு ஜாபுக்கு எலிஜிபிள். உங்களுக்கு வந்து நல்ல தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து ப்ரொஃபிஷியன்சியாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இங்கிலீஷ் தெரியலனாலும் பரவாயில்ல, பட் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கும் அடிஷ்னலாக வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி நாட் ஃபார் கம்பல்சரி தான். இந்த ஜாப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் 6 lakh per annum சேலரி கிடைக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே, அதை ஃபாலோ பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்சென்டிவ்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் இந்த ஒரு சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு ஜாப் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். வீட்டில் இருந்தபடி தான் இந்த ஒரு வேலையை நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஒரு லேப்டாப், அதே மாதிரி பெஸ்ட்டான இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே இருக்கணும். அண்டு வேலை நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் மட்டும்தாங்க நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. ஒரு நாள் உங்களுக்கு கம்பல்சரி லீவ் கொடுத்துருவாங்க. 6 நாள் நீங்கள் வீட்டில் இருந்தபடி வேலை பார்த்தா போதும். மாதம் நீங்கள் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளாக ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். இதில் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இமெயில் கேட்டிருக்காங்க, நேம் கேட்டிருக்காங்க, ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நேட்டிவ் லாங்குவேஜுக்காக வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க, ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அண்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் ஆல்சோ இதில் கேட்டிருக்காங்க. உங்களுடைய படிப்பை இதில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஜாபுக்கு என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான்.
10th வரைக்கும் படிச்சவங்களும் எலிஜிபிள் தான், 12th வரைக்கும் படிச்சவங்களும் எலிஜிபிள் தான், இல்லை டிகிரி அதில் பிஇ பிடெக் இல்லைனா டிப்ளமோ இல்லைனா எம்பிஏ இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இல்லை சேல்ஸில், ஹெச்ஆரில், ஐடி ஆர் நான் ஐடியில், வாய்ஸ் ப்ராசஸில், டீச்சிங்கில் இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எதில் இருக்குதோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாச்சும் வந்து கன்வே பண்ண விரும்புறீங்களான்னு சொல்லி ஒரு பேசேஜ் எழுதுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் கூட நீங்கள் உங்களை பற்றி ஷார்ட்டாக நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க, எனிதிங் எல்ஸ் டு கன்வே அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் உங்களை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிரும். அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக அதை ஃபாலோ பண்ணி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் இருக்கலாம். பட் எல்லாமே ஆன்லைன் கேட்டகரியில் தான் வரும். ஸோ அதை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடச்சிருதுங்க. ஒரு வேறு லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடி கை நிறையா சம்பாதிக்க போகிறீங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இப்போவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த ஐடிக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.